சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் கிருஷ்ணா அண்ணாவோட வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவோடைய தான் கஸ்டமைஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. யாருக்கிட்டன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த வீடு எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டர். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங், திருவள்ளூர், நம்ம காஞ்சிபுரம் இந்த காரிடாரில் 50+ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடிஷ்னல் காஸ்ட் என்னென்ன ஆகுது அப்படின்றத கூட நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் கிருஷ்ணா அண்ணாக்கு வாழ்த்துக்கள். சொந்தமாக வீடு கட்டியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா. வசந்த், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வீடு கட்டி கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு பில்டர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் இந்த வீட்டினுடைய ஓனர் அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அண்ணா தான். இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வந்ததே கம்மி தான். அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்து தான் இந்த வீடை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மே 8 வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க கம்பெனியில் வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாஃப்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கார் கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. காரே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட அண்ணா கார் கிஃப்ட் வாங்கின அண்ணா தான். நான் கூட வரும்போது என்னென்னா காரை வாங்கிட்டு பைக்கில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். நம்ம தமிழிலம் உமாக்காவை கூட சந்திச்சிருந்தேன். அக்கா, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அக்காவோட சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செலிப்ரேஷன் வீடியோ, அந்த கார் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஈவெண்ட்டோட வீடியோ தான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. A to Z அது உங்களோட உரிமை. இப்படி இருக்குன்னு நினச்சேன், அப்படி இருக்குன்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. எது அடிஷ்னல் காஸ்ட், எது இன்க்ளூடட், எது வரும், எது வராது அப்படின்றத நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதின் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடியில் இருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ஃப்ரண்ட்டேஜுங்க. 30க்கு 40 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்டு சவுத் ஃபேஸிங் லேண்ட் ஏரியாங்க. இதில் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2250 ஸ்கொயர் ஃபீட். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 1020 ஸ்கொயர் ஃபீட். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 1020 ஸ்கொயர் ஃபீட். ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 210. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. கிரவுண்ட் லெவலில் ஒரு 2 BHK இருக்குது ரெண்டல் பர்பஸ்க்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட ஓன் யூஸ்க்காக ஒரு 2 BHK இருக்குது. எப்பயுமே வீடை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கட்டுறோம், இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்டுறோம் அப்படின்றதோட நோக்கமே என்ன, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பார்த்து கட்டிக்கலாம் அப்படின்றத தான். அந்த விதத்தில் ஒரு வீட்டுக்குமே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்களா இருந்தாலும் சரி, லேண்ட் வாங்க போகிறீங்களா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி நீங்கள் எங்கே வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்படி லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பர்பஸ் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் இந்த ஓனரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டினாக தான் கம்பெனி சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓனர் வந்து அப்ராடில் இருக்காங்க, நல்லா சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரியும் இருக்கணும், ஓன் வீடு அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிற மாதிரியும் இருக்கணும், நல்ல ஒரு கிராண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கிற மாதிரி, முக்கியமாக ஓப்பன் கிச்சன் இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓப்பன் கிச்சன் என்னடா நீ, எனக்கும் ஓப்பன் கிச்சன் பிடிக்குங்க. ஏன்னா சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம டிவி பார்த்துக்கலாம். இந்த வீடியோட லாஸ்ட்டில் அவங்களோட ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க, அதை கூட நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுவும் அடுத்து இவங்ககிட்ட வீடு கட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் வரைக்கும் பில்டர் ஸ்கோப்லேயே வந்துருது. அந்த பட்ஜெட்லேயே பில்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விக்கெட் கேட்டோடு இருக்கக்கூடிய மெயின் கேட் எஸ்எஸ்ல இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டம்மி காலமும் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்கோலா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க். இது RCCயாக போகுது அப்படின்ற பட்சத்தில் அடிஷ்னல் காஸ்ட் ஆகும். 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறாங்க. அந்த EB லைனில் இருந்து அந்த போர்வெல் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் தான். கீழே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK. ஃபஸ்ட்டு நம்ம ஓனரோட வீடை பார்த்துட்டு இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான, வந்த உடனே நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருந்தது. குட் வைப்ஸ் ஒன்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப், அதுக்கு லைட்ஸ் கொடுத்து பார்க்க நல்லாயிருக்கு ஸ்பாட் லைட்ஸோட. அப்புறம் விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோஸ்டே கொடுத்துருக்குறாங்க. அது வென்டிலேஷன் நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு மேலே சொல்கிறேன், வாங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிரனைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. ஃபஸ்ட் லெவல் அந்த ஃபஸ்ட் ஆஃப்செட்டில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விநாயகர் வந்து வரவேற்கிறார். விநாயகர் தாண்டின உடனே ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி.
இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தரோட ஃபேஸ் இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, வித் பிளாக் கிளாஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லி ஆகணும், டெக்ஸ்சர் ஃபினிஷில் நல்ல ஒரு ட்ரெண்டி டிசைன்லேயே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தனித்துவமாகவும் தெரிந்தது. இன்னொன்றுங்க, வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய பேர் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். இப்போ தான் நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், அப்போ தான் வீடு தனித்துவமாக தெரியும். எப்போயோ ஆண்டான காலத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீடு கட்ட போகிறோம், இது நம்ம வீடுன்னு சொல்லி நம்ம கெத்தாக தெரிய வேணாமா? ஏன்னா நிறையா அதில் இந்த ஆர்கிடெக்டரை கொடுத்து வெளியில் எலிவேஷன் பண்ணுறதே ஒரு செலவாக நினைக்கிறாங்க. வீடுன்றதே ஒரு செலவு நம்ம பண்ணுறோம், நல்ல திருப்திகரமாக சந்தோஷமாக நம்ம வாழணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது இது ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து இந்த இன்டீரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்களேன்னு சொல்லி நான் நிறைய இதில் ஃபீல் பண்ணுவேன். இந்த பால்கனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் மெயின் டோருங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க. வசந்தி இப்போ எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்து வீடு கட்ட போகிறாங்க, அந்த கிளைண்ட்டோட தெரிஞ்சவங்க இல்லை கிளைண்ட்டோட சொந்தக்காரங்க யாராவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஷாப் வச்சுருக்காங்க, இல்லை அவங்களே ஒரு இடத்துல நல்லா வாங்கியிருந்தாங்க, அந்த கடையோட ரிவ்யூ நல்லா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களோட ஸ்கோப்புக்கே அந்த கடைக்கே போய் கூட நாங்கள் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படின்னா செங்கல், என்னோடய ஃப்ரெண்டு செங்கல் வச்சுருக்காரு, நீங்கள் அங்கே தான் தம்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இன்னொருத்தர் டைல்ஸ் அங்கே தான் தம்பி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வாங்கின தருணங்களும் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் பண்ணுறாங்க. சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசு ஓலையோடு இருக்குது. நார்மல் விண்டோக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோக்கும் ரேட் வித்தியாசம் இருக்குங்க. அந்த விதத்தில் யூபிவிசி விண்டோவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் விண்டோவாக, அதுலேயும் கொசு ஓலையோடு இருக்குது. இங்கே டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் வால் பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் பார்க்க நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீடு கட்டும் போது தான் தெரியும், வீடு கட்டி பாருன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, அப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம வந்து ஒரு நாள் வரைக்கும் அந்த கடையில் ஸ்பெண்ட் பண்ண தருணங்கள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. லேடிஸ் நிறைய பேர் ஷாப்பிங் போகும்போது அண்ணாக்கள் நிறைய பேர் வருத்தப்படுவீங்கல்ல, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கடைக்கு போகும்போது யாரும் வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா வீடு எல்லாருக்குமே வேணும்ல, எனக்கு ஒரு ரூம், உனக்கு ஒரு ரூம், எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வாங்கி கட்டக்கூடியது தான் வீடு. அங்கே நில்லுங்க. அப்படி இந்த லிவிங், கிச்சன், டைனிங் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சனாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்குது. ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வால் டைல்ஸ் இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கோப்பு தான், ஓனர் ஸ்கோப்பு தான். பட் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த கிச்சன் அண்ட் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டு இருக்குங்க. இந்த ஓப்பன் கிச்சன், இந்த பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா 3 லைட் இருக்குது. இந்த டைனிங்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் செட். இந்த ஹாஃப் செட்டில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. ஆப்போசிட் நான் போக மாட்டேன், ஃபஸ்ட்டு நம்ம எந்த பெட்ரூம் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. ஏசி பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஏசி பாயிண்ட் எல்லாமே அடிஷ்னலா? ஏன்னா ஒரு சில இதில் வந்து ஒரு ரூமுக்கு இத்தனை சாக்கெட் தான் நாங்கள் கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க, சாக்கெட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீல் பண்ணது ஏசி அடிஷ்னல், இந்த சாக்கெட்டில் அடிஷ்னல், இந்த சுவிட்ச் போர்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு அடிஷ்னல்னு சொல்லிட்டு நிறையா கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அது இன்னொரு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வீடு கட்டும் போதே அதை நீங்கள் சொல்லிடணும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது, வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சொல்லக்கூடாது, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டாண்ட் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, பேரிவேர் பிராண்டில் வால் மிக்ஸ் இருக்குது, பேரிவேர் பிராண்ட்லேயே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூமையும் கவர் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு திறக்காதீங்க, பதட்டமாக இருக்குல்ல. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஸ்டாண்ட் இருக்குது. ஓனர் அண்ணா வீடு பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அண்ணாவோட ரிவ்யூவை கேட்டுட்டு
நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்க்கலாம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நாங்கள் இப்போ புதுசாக இந்த வீடு வந்து வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக கட்டியிருக்கோம். இது என்னுடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட், இது என்னுடைய சிஸ்டர். இவங்க தான் ஓவர் வியூ பண்ணாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே. நான் இந்த இடத்துல இல்லை, பிஹாஃப் ஆஃப் மீ இவங்க 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்க மொத்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் பிளான் வச்சுருந்தோம். அந்த பிளான் எடுத்துகிட்டு போய் வீரராகவன் சைக்கிளை காட்டினோம். அவர் பிளான் ரியலி நல்லா இருக்குது, இந்த பிளான்லேயே ப்ரொசீட் பண்ணலாம், சில மாடிஃபிகேஷன் இன் அண்ட் அவுட் பண்ணாதான் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு கோட் வந்து அந்த பிளானுக்கு தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, டாப் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் வளர்த்து கட்டணும் அப்படின்னேன். அப்போ வந்து சென்டரில் பீமே இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டிருந்தேன், மிடில் பீம். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே டாப் பீம் வந்து நல்லா திக்காக போட்டு பீமே இல்லாமல் நல்லா ஓப்பன் கிச்சன் ஓப்பன் ஹால் பண்ணாங்க. ஜெயக்குமார் வந்து ஒரு தடவை பேசினேன், நீட் அண்ட் கிளியராக டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாது. இவ்வளோ ஸ்கொயர் ரேட்டு இதுதான், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து கிளியர் ஃப்ரேமாக ஒரு நெட்வொர்க் ஷீட்டில் போட்டு பிடிஎஃப்பில் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சாரு. அது கிளியராக இருந்து நெக்ஸ்ட்டு லெவல் நாங்கள் போகும்போது நான் சொன்னேன், எனக்கு பில்டிங் பர்மிட் வேணும், இபி கனெக்ஷன் வேணும், போர்ட் பண்ணணும், ஏன்னா நான் வந்து ஓவர்சீஸில் இருக்கேன், நீங்கள் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னே நாங்கள் A to Z நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி போர்ட் போட்டால் இது இவ்வளோ ப்ரைஸு இவ்வளோ டெப்த்து போட்டிருக்கோம், அதோடைய இது காஸ்ட்டை கொடுத்துடுவார். இபி கனெக்ஷனும் அது மாதிரி வாங்கினார், பில்டிங் பர்மிட்டும் அது மாதிரி வாங்கினார். நீட் அண்ட் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஃப்ரம் ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போச்சு, எந்த டிஸ்ட்ரப்ஷனும் இல்லை, டீலிங்ஸும் நல்லா போச்சு. எவ்ரி டைம் நாங்கள் மணி கொடுக்கறது இது பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதுவும் வந்து ஸ்மூத்தாக நடந்தது. சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் லேக்கிங் இருந்தது. ஜெயக்குமார் never minded that much. If it is 2 or 3 days delay, he doesn't care. ஒவ்வொரு டைம் அவரை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, சம்டைம்ஸ் அவரும் எங்களை பார்க்க வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடும் வந்து நல்லா ஃபினிஷ் ஆகிருக்கு. நான் சில இடத்துல மாடிஃபிகேஷன் கேட்டேன், வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அவர் வித்தின் தி ப்ரைஸ்லேயே சில விஷயம்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. தட்ஸ் ரியலி ஜென்யூன். ஓகேங்களா. நான் வந்து மேலே வந்து ஒரு இன்னும் தான் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருந்தாங்க. நான் எல்லா பெட்ரூமுக்கும் ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும், நல்ல பெரிய ஓப்பனிங் வேணும், நல்ல சன்லைட் வேணும்னு வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஸ்ட்ரைட்அவே ஜெயக்குமார், இல்லை சார் இது காசு அதிகமாகும், இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு குழ பேசாமல் வெரி ஜென்யூன்லி எஸ் வி கேன் ஃபிக்ஸ் இட், ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னாரு. ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலி மாதிரி தான் இருந்தார் ஜெயக்குமார். ஈவன் கடைக்காலில் இது பண்ணுறதுக்கு அவர் மட்டும் வரல, அப்பயே அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அம்மா அப்பயே ஹாப்பி, ஏன்னா அவங்க ஒய்ஃப் நல்லா பேசுனாங்க. அதே மாதிரி நாங்களும் போயிட்டு வாங்க இன்விடேஷன் பண்ணோம், ஃபேமிலியோடு வந்தார், அவங்க ஃபுல் டீமோடு தான் வந்தார். அதே மாதிரி அவரை இன்வைட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், என் டீமே இன்வைட் பண்ணுங்கன்னு அது சொன்னார். தட்ஸ் ரியலி கிரேட். மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்க, டீமுக்கு அந்தளவுக்கு இது கொடுக்க மாட்டாங்க. நம்ம டீமை பார்த்துக்கிட்டா நம்ம ஃபேமிலி அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே கேட்டாங்க, என்ன நீங்கள் ரொம்ப புத்தா ஃபேனாட்டாங்க, இல்லை இது பில்டர் அவராக வந்து இது பண்ணி கொடுத்தாருன்னு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் ரியலி சர்ப்ரைஸ், ஸ்டேர் கேஸில் ஒரு பெரிய விநாயகர் இருந்து நானே அது நினச்சி பார்க்கல. இட்ஸ் வால்பேப்பர், ஆனால் என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ பெருசு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்ட முடியுமான்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்த்தது. எல்லாருமே வெரி சர்ப்ரைஸ்ட் அந்த வால்பேப்பர் பார்த்து. ஆல் ஓவராக எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் ஃபார் பெட்டர். அதனால் நாங்கள் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷனை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். இங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய டிஸ்கஷனில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சொன்ன சில விஷயங்களை அவங்க இது தேவையில்லை நீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே வித் நல்ல கோஆப்ரேஷனோடு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபைனலி வீடு நல்லா முடிஞ்சிருக்கு. we are well satisfied. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு இல்லைங்க, 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. வால் டைல்ஸ் நல்லா இருந்தது, நல்லா சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. கிச்சனுங்களா, இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, 2 ஸ்டாண்ட் இருக்குது. இன்றைக்கி தாங்க ஷவர் தட்டாமல் நான் நிற்கிறேன் கரெக்டாக.
வீடு கட்டி இது பண்ணுறதுலாம் ஷவர் தட்டு நீங்களே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் நினைப்பேன் நான் ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வீடு கட்டினா கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கிச்சன் ஸ்லாப்லேருந்து நம்மளுக்கு எதுவுமே ஹைட் எட்டாது. பட் இது கரெக்டாக ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டுறதுனால இன்னொரு பயன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச லொக்கேஷன்லேயே வீடு கட்டிக்கலாங்க. ஒரு வீடு உள்ள ஒரு 4-5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ரெடி டு ஆக்குபைல இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை வாங்குவீங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் லேண்ட் வாங்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இஷ்டமான லேண்டு, இஷ்டமான ஃபேஸிங், இஷ்டமான ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய லேண்டே நீங்கள் கட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்கில் இருக்கக்கூடிய காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்கும் வால்டேஜோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டரில் இருக்குது. பேரியர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அண்ணா பேர் என்ன, இப்போ கார் கூட கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க விக்கி அண்ணா, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்கக்கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜேசன் விக்கி. நான் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஓகே ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட்டோட கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ப்ரோ, கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு ரெண்டல் பர்பஸ்க்காக தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் அவங்க அம்மாக்காக தான் அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவர் வந்துட்டு இங்கே இல்லை, அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அவர் வந்தாருன்னா ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை இயர் ட்வைஸ் வருவாங்க வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து இருக்கிறதுக்காக அவங்க அம்மாக்காக ஒரு கனவு வீடாக வேணும் அப்படின்றதுக்காக கட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு செல்ல பிள்ளை அவருக்கு. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்காக நான் பண்ணணும் அப்படின்றத வேறு பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, கேஜிஎஃப் அம்மா மாதிரி அம்மாவுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அண்ணா. ஓகே, வேறு என்ன ப்ரோ ரெக்கமெண்ட்? அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் கிச்சன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ரோ. அண்ட் எலிவேஷன் வைஸ் பார்க்குறது கொஞ்சம் நல்ல இங்கே இருக்கிறதுலே மற்ற வீடுங்களை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணணும், வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அவுட்புட் தான் இது. ஓகே ப்ரோ, இப்போ நான் டேரெக்டாக கேட்குறேன், ரேட்டு என்ன, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அடிஷ்னல் என்னென்ன வரும் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி ஓகே வந்து கேட்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம 2150 rupees பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எல்லா ஏரியாலையுமா? எல்லா ஏரியாலையுமே. அடிஷனல் பார்த்தீங்கன்னா ப்ரோ நமக்கு சம், செப்டிக் டேங்க், போர்வெல் அண்ட் இபி அதெல்லாம் அடிஷனலாக வந்துடும் ப்ரோ. அண்ட் தென் டெரஸ் வெதரிங் டைல். அண்ட் அதே போல் எலிவேஷன் வந்துட்டு கொஞ்சம் நம்ம நார்மல் பிளாஷிங் இல்லாமல் கொஞ்சம் அவுட்புட் நல்லா வேணுன்ற மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அது ஒரு எலிவேஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது அடிஷனல் சார்ஜஸ் வரும். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து நம்ம நார்மல் சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருவோம் ப்ரோ. அந்த ஆர்சிஸில் போகிறாங்க அப்படின்னும் போது அது அடிஷனலாக வந்துடும். ஓகே, இன்டீரியர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்டீரியர் ஒர்க்கும் அடிஷனலாக வரும் ப்ரோ. ஓகே, மற்றபடி வந்து ப்ளம்பிங் ஒர்க், எஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க், எஸ், கார்பெண்டரிங் ஒர்க், எஸ், மெயின் டோர், எல்லாமே ஃபவுண்டேஷன் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடட் இன்க்ளூடட் தான். நம்ம பேஸ்மெண்ட் லெவலுமே வந்து நமக்கு ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 3 feet வரைக்கும் நம்மளோட ஸ்கோப்லேயே வந்துடும். இது ஃபவுண்டேஷன் எத்தனை அடி போட்டு? ஃபவுண்டேஷன் நம்ம 6 feet போட்டுருக்கோம் ப்ரோ. ஐசோலேட்டட் ஃபுட்டிங் தானே? ஆமாம், ஐசோலேட் ஃபுட்டிங் தான் பண்ணிருக்கோம். சரிங்க ப்ரோ, எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தாங்க பார்த்துட்டு வருவாங்க. ஓகே, வீடு கட்டணும்னு கேட்டாங்கன்னா நல்லபடியாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, நன்றி.